வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜர்னிக்கு நம்ம எப்படி ஒரு வெப்சைட்ட ஃப்ரீயா கிரியேட் பண்றது, Google சைட்ஸ் மூலியமா நம்ம எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். பட் நீங்க கரெக்ட்டா இத மக்களோட சைக்காலஜிய புரிஞ்சு நீங்க ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த வெப்சைட் சக்சஸ்ஃபுல்லா நீங்க நீங்க நெனச்ச விஷயத்த நீங்க சாதிக்கலாம். இல்லன்னா, மக்கள் உங்க வெப்சைட்குள்ள வந்துட்டு டக்குன்னு வெளிய போயிருவாங்க. இட் ஷுட் பி டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லார் வெப்சைட் மாரியும் இல்லாம, நீங்க டிஃபரண்ட்டா தெரியணும். நீங்க அட்ராக்டிவா தெரியணும். யூ ஷுட் அட்ராக்ட் யுவர் கஸ்டமர்ஸ். யூ ஷுட் அட்ராக்ட் த பீப்பிள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. இப்ப நம்ம ஒரு வெப்சைட்ட எப்படி நம்ம Google சைட்ஸ்ல கிரியேட் பண்றதுன்றத நம்ம பார்ப்போம். இது Google சைட்ஸ். குரோம்ல போயிட்டு googlesites.comனு போட்டாலே உங்களுக்கு இது வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்க்கா இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னா உங்க பேர் ரவின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ரவி ஃபிட்னஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க பின்னாடி இமேஜ் வச்சுக்கலாம். வரும் இல்ல நீங்க செலக்ட் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற இமேஜஸ் இதுல நிறைய இமேஜஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்க அந்த இமேஜஸே கூட நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சிட்டோம்னா நமக்கு இது வந்துடும். சரியா? ஸோ ரவி ஃபிட்னஸ் இது நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சாச்சு. ஸோ இங்கே நமக்கு தேவையான டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தீம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. லைக் சிம்பிள் தீம், அரிஸ்டாட்டில் தீம், தென் டிப்ளமேட், தென் விஷன், தென் லெவல். இந்த தீம்ஸ்ல நிறைய தீம்ஸ் இருக்கு. நீங்க எந்த தீம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க உங்களுக்குன்னு ஒரு தீம், ரவி தீம் அப்படின்னு நான் ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஸோ ரவி தீம் இங்க உங்க லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட பேனர் இமேஜ்னா நீங்க இங்க பின்னாடி ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்க உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் தீம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துருச்சு ரவி தீம்ன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே கலர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் கீழே இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் நிறையா கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். லைக் ரெட் கொடுக்குறதுனா நம்ம ரெட் கொடுக்கலாம். ஆர் பிளாக், லைக் பிளாக் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர்ஸ் அட்ராக்டிவாக தோணுதோ அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். தென் உங்களோட இது டிஃபால்ட் கலர் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் ரெட்டு ஆர் நம்ம இப்போ வச்சுட்டோம். ஸோ அதனால இது தேவைப்படாது. பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஒயிட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. சரியா? இங்கே உங்களோட ரவி ஃபிட்னஸ்ன்ற பேரை வச்சுட்டு தென் இப்போ பப்ளிஷ் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ரவி ஃபிட்னஸ் தமிழ் அடிச்சிருவோமா? ஸோ ரவி ஃபிட்னஸ் தமிழ் இதை பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ உள்ள நம்ம என்ன கண்டென்ட்ஸ்லாம் எழுதுறது, அதுதான் பிரதர் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு என்ன எழுதுறதுனே தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ இஷ்யூஸ், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இட் ஷுட் பி வெரி வெரி அட்ராக்டிவ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அந்த கோச்சிங்கோட வெப்சைட் தான் இது. மேக் அ பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். அதாவது இது ஒரு ஐ கிராபிங் வேர்ட். மேக் அ பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஐ கிராபிங் வேர்டை நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன். நானாக எழுதுனது கிடையாது. நான் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸ் நான் இந்த விஷயங்களையும் நான் எழுதியிருக்கேன். சரியா? அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க இங்க எழுதணும். சரியா? இது இங்க பாத்தீங்கன்னா நான் சில விஷயங்கள்லாம் நான் ஹைலைட் பண்ணிருப்பேன். இதெல்லாம் ஐ கிராபிங் வேர்ட்ஸ். இதை நான் ஏஐ கிட்ட சொல்லும் போதே நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஐ கிராபிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அது ஐ கிராபிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கும். சாட் ஜிபிடி தான் நான் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணேன். சரியா? ஹை பேயிங், இன்னோவேட்டிவ், சக்சஸ்ஃபுல், தென் எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ், தென் ஸ்கேலபிள், இன்கம் ப்ரொடியூசிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ கிராபிங் வேர்ட்ஸ்.
இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்னோட வெப்சைட்ல எழுதணும். ஓரளவுக்கு நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருவேன். ஸோ சாட் ஜிபிடி வந்து எழுதிரும். சரியா? இது வந்து பின்னாடி வந்து எனக்கு வந்து இந்த கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இட் லுக்ஸ் அட்ராக்டிவ். ஸோ இந்த கலருக்கும் இந்த பிளாக்குக்கும் நல்லா இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி சில விஷயங்கள், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்ற விஷயங்கள் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் நான் வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவான வேர்ட்ஸ் நான் வந்து போல்ட் பண்ணியிருக்கேன். சரியா? தென் நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எமோஜிஸ் வந்து எப்பயுமே அட்ராக்ஷனை கொடுக்கும். பட் ஓவர் கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது. பட் ஓரளவுக்கு இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எமோஜிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்ராக்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் வந்து போல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். இதை நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி என்னன்றதை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், அதாவது நான் இந்த கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறேன், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இங்கே நான் இது கொடுத்துருக்கேன். தென் என்னோட டெஸ்டிமோனியல்ஸ் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் யாருக்குமே டெஸ்டிமோனியல்ஸ் வைக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம். சரியா? தென் என்னை பற்றி நான் சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒருத்தவங்க நம்ம கிட்ட வராங்கன்னா நம்மளை நம்பி தான் அவங்க வராங்க இல்லையா? ஸோ வந்து நான் யாரு, நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் எப்படி வந்து நார்மலாகவே வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லன்றதை நான் கொடுத்துட்டு தென் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். தென் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், தென் மாடியூல் என்ன கண்டென்ட் வச்சுருக்கேன் கோர்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்கன்றதை வச்சுருக்கேன். ஸோ பேமெண்ட் பட்டன், தென் பேமெண்ட் பட்டனுக்கு முன்னாடி சில விஷயங்கள், அதாவது மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இது நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன்றதை சொல்லியிருக்கேன். தென் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தென் டெஸ்டிமோனியல்ஸ்க்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். லைக் 10 கம்பெனி வந்து நீங்கள் எதனால உருவாக்குனீங்கன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தென் ஹூ அம் ஐ, அது நீங்களும் கண்டிப்பாக போடணும். அதாவது நீங்கள் யாருன்றதை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக போடணும். தென் வந்து ஹவு டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் ஜேர்னி, அதாவது இது நீங்கள் வேணா போட்டுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டுக்கலாம். தென் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கணும். லைக் உங்களோட இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். தென் உங்களோட கோர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ ருபீஸ் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் வந்து என்ன லாங்குவேஜ், என்ன நீங்கள் கற்று தரீங்க, ஆர் நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் அது உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணுன்றதை நீங்கள் இங்கே வந்து கொடுத்துடலாம். சரியா? ஸோ இதுதான். தென் உங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ கிளாஸு, ஸோ எத்தனை மந்த் சப்போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சர்வீஸில் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கொடுத்துடணும். சரியா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து லைக் பேமெண்ட் லிங்க்கை வச்சுருக்கேன். ஸோ பேமெண்ட் லிங்க் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்சர்ட்டில் போயிட்டு பட்டன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன்ற ஆப்ஷனில் இங்கே பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லிங்கை வைக்கிறேன், சைட் லிங்கை வைக்கிறேன். பட் சைட் லிங்க்லாம் வைக்கக்கூடாது. பேமெண்ட் லிங்க்னா நீங்கள் பேமெண்ட் கேட்வேல உள்ளே போய் இது ரெஜிஸ்டர் பண்ணி அந்த லிங்க்கில் நீங்கள் வைக்கணும். ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த லிங்க். சரியா? ஸோ இந்த லிங்க்கை நம்ம இங்கே வச்சுட்டோம். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நேராக பேமெண்ட் லிங்க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதுதான் மெத்தடு. தென் இங்கே வந்து நான் வந்து ரீஃபண்ட் பாலிசி, கான்டாக்ட், டவுட் கிளியரன்ஸ். வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு வெரி வெரி ஈஸியான ஒரு விஷயம் 2023. பட் யூ ஷுட் டேக் டைம் அண்ட் எஃபர்ட் டு கிரியேட் இட். என்னெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் உங்களோட வெப்சைட்லன்றதை நீங்கள் தான் யோசிச்சு பண்ணணும். லைக் நீங்கள் வந்து கீழே வேறு ஏதாவது நீங்கள் ஃபூட்டர் ஏதாவது நீங்கள் ஆப்ஷன்ஸ் எதாவது கொண்டு வரலாம். ஆர் நீங்கள் இமெயிலுக்கு ஏதாவது ஒரு இது நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கூகுள் சைட்ஸை நீங்கள் வந்து ஒரு லேண்டிங் பேஜாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் நீங்கள் ஒரு வெப்சைட்டாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான் இது. சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். தென் இந்த கூகுள் சைட்ஸில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. தென் இமேஜஸ் ப்ளஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிங்கன்னா இங்கே இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதில் முக்கியமான விஷயங்கள்,
சோஷியல் லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இங்கே வந்து ஃபேஸ்புக்கோட லோகோவை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே அதோட லிங்க்கு, தென் இன்ஸ்டாகிராம் லோகோவோட கொடுத்துட்டு அதோட லிங்க்கு, தென் வேற என்ன யூடியூபோட லோகோ கொடுத்துட்டு அதோட லிங்க் கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். சரியா? ஸோ இதுதான். நீங்கள் சார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், தென் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் போயிட்டு அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற ஃபார்மை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து தென் நீங்கள் பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கான்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நீங்களும் அதே மாதிரி கான்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே கான்டாக்ட்னு வந்துச்சா, தென் நீங்கள் வந்து லைக் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்ற ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதாவது ரீஃபண்ட் பாலிசி எழுதுறதுக்குன்னு ரீஃபண்ட் பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இங்கே போயிட்டு உங்களோட ரீஃபண்ட் பாலிசி ஜென்ரேட்டர், நீங்கள் சப்போஸ் ஃபிட்னஸ் இது வச்சுருந்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு ஒரு ரீஃபண்ட் பாலிசி நீங்கள் க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது க்ரியேட் பண்ணி தந்துடும். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.